ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஆழ்மனசுனா என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதை எப்படி நம்ம கைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வேர்ல்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த உலகம் முழுக்க முழுக்க நெகட்டிவ் வேர்ல்டாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நமக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வேர்ல்டை இப்போ விட்டால் எப்போவும் ஆக்டிவேட் பண்ணவே முடியாது. இப்போவே நம்ம ஆக்டிவேட் பண்ண ரெடி ஆகலாமா? வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். இதில் 2 டாபிக் தான். ஒன்று நம்ம வாழ்நாள் முழுக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்னொன்று நம்ம வாழ்நாளில் சொல்லவே கூடாத ஒரு விஷயம். இது 2த்தையும் தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உலகத்தை, அதாவது நம்ம வாழ்ந்துட்டுருக்க உலகத்தை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் நமக்கு பிடிச்ச மாதிரி. சப்போஸ் நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நடக்கலை, நமக்கு எதுவுமே லக் கிடையவே கிடையாது, நான் எதுவுமே ஆசைப்பட்டது கிடைக்க மாட்டேங்குது, நான் மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணுறேன், எல்லாமே ஓகே கரெக்டாக தான் பண்ணுறேன், பட் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளோட ஆழ் மனசை நம்ம நெகட்டிவாக க்ரியேட் பண்ணியிருக்கறனால தான். அதை நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். அதுக்கு நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணணும். ஓகேவா? ப்ராப்பராக பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆழ் மனசை கைட் பண்ணிக்கணும். எப்படி கைட் பண்ணணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்மளோட உணர் மனசு மோஸ்ட்டாக நெகட்டிவில் தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகும். பாசிட்டிவாக அந்தளவுக்கு நம்பாது. ஏன்னா எப்படி அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு சீக்கிரம் கிடச்சிருமா, எப்படி பண்ணால் கிடச்சிருமா, இதெல்லாம் சும்மா பொய்ப்பா, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு இப்படிலாம் பேசுகிறோம்ல,